இன்று இல்லை எல்லாம் என்றும் இல்லை. எனவே பட்டியல் வெளியேற்றுமை எமது உயிர் மூச்சு, அதுதான் இந்த சமுதாயத்துக்கான விடுதலை என்பதை நான் பிரகடனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று நான் வெறும் பெயர் மாற்றத்தோடு ஏற்றுக்கொண்டால் 10 ஆண்டு காலமோ 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் கழித்து இந்த போராட்டத்தை 30 ஆண்டு காலம் முன்னெடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஏன் இந்த தவறை செய்தார் என்று கேட்கக்கூடிய நிலைமை வரும். எனவே ஒரு காலத்திலும் நான் பட்டியல் மாற்றம் இல்லாத பெயர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் பிரகடனமாக அறிவிக்கிறேன். இதுதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பிரதிபலிக்க வேண்டும். மோடி அறிவித்து விட்டார் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள இயலாது. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் 30 ஆண்டு காலத்துக்கு கடைசி மூச்சு இருக்கின்ற வரையிலும் இதற்காக பாடுபடுவதை ஒரு காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதையே நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராமல் முகநூலிலும் யூடியூபிலும் பார்த்து கொண்டக்கூடியவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்று இல்லை எல்லாம் என்றும் இல்லை. எனவே பட்டியல் வெளியேற்றுமை எமது உயிர் மூச்சு, அதுதான் இந்த சமுதாயத்துக்கான விடுதலை என்பதை நான் பிரகடனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். மோடி பேரை கொடுத்துட்டாருன்னா பேரு கொடுத்து என்ன செய்ய போற? அந்த பேரை வச்சு என்ன செய்ய முடியும்? ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற பட்டியல் வெளியேறினால் மட்டும்தான் அந்த பெயருக்கு மரியாதை வரும். இல்லைன்னா பெயருக்கு மரியாதை வராது. எவ்வளவோ 1972 படிக்கிற போது என்ன அம்பேத்கர் ஒரு மேதையாக இருக்கக்கூடியவர், அவர் ஏன் காந்திக்காக விட்டு கொடுத்தார்? அவர் செப்பரேட் எலெக்டேட் வச்சிருந்தார்னா ஒரு ஆண் மகனை சட்டமன்ற உறுப்பினருக்கு அனுப்பலாம், நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம். தமிழ்நாட்டில் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 பேர் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த தென்காசியில் ஒருத்தன் ஜெயிச்சிருக்கிறான், அதே போல நாகப்பட்டினம் ஒருத்தன். என்றாவது இந்த 2 பேரும் நாடாளுமன்றத்தில் பேசுறத பார்த்திருக்கிறீங்களா? சரி, இடைத்தேர்தலில் நீங்க இங்க ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அனுப்புனீங்களே, அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க முடியாதா? பேசிக்கிறாங்க. அதனால அடிமைகளை தேர்ந்தெடுப்பதற்காக அல்ல நாம் பிறந்திருக்கிறோம். உங்களுக்கு சுதந்திரம் வேணும்னா சுதந்திரத்தை பற்றி புரிந்து கொண்டவன் தான் வெற்றி பெற வேண்டும். உங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் முன்னேற்றத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும். பல சமுதாயங்கள் கண் முன்னாலே அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கான குரல் சட்டமன்றத்திலே வலுவாக இருக்கிறது.